அன்றாட நடவடிக்கைகள் மீதான குழு. அன்றாட நடவடிக்கைகள் எங்க நடைபெறக்கூடிய அன்றாட நடவடிக்கைகள்? நாடாளுமன்றத்தின் அவைகள்ல நடைபெறக்கூடிய அன்றாட நடவடிக்கைகள். அதுக்கு ஒரு குழு இருக்கு. அந்த குழு தான் அந்த நடவடிக்கை எப்படி டெய்லி நடைபெறணும், தினசரி அலுவல் எவ்வாறு நடைபெறணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறது. பாருங்க, அலுவல் ஆலோசனை, சட்டமன்ற செயல்பாடுகள் அல்லது சட்டமன்ற பரிவர்த்தனைகள் சட்டமன்றத்துல தினசரி நடைபெறும் போது எது எப்போ நடைபெறணும் அப்படிங்கிற அந்த நேரத்தை ஒதுக்குகிறது மற்றும் அரசினுடைய திட்டத்தையும் ஒழுங்குபடுத்துகிறது. அப்போ சட்டமன்ற நடவடிக்கைகள் எப்பொழுது நடைபெற வேண்டும் என்ற நேரத்தை ஒதுக்குவதும் அதுதான், அரசினுடைய திட்டத்தை ஒழுங்குமுறைப்படுத்துவதும் இந்த குழுக்கள் தான். தனிநபர் மசோதா மற்றும் தீர்மானங்கள். தனிநபர்னா யாரு? அமைச்சர் அல்லாத உறுப்பினர்கள். அவர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது எதிர்கட்சியை சேர்ந்தவராக இருக்கலாம், அல்லது மற்ற கட்சிகளை சேர்ந்தவராக இருக்கலாம், அல்லது சுயேட்சை நபராக கூட இருக்கலாம், அல்லது அவர்கள் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தனிநபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தனிநபர் மசோதாவை கொண்டு வரலாம், தீர்மானங்கள் கொண்டு வரலாம். இதை எப்போ அவை தீர்மானத்துக்கு எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறத முடிவு பண்றது இந்த குழுக்கள். விதிகள். மக்களவை விதிகளானது தெளிவாக செயல்படுகிறதா என்பதை வரையறுத்து காட்டுகிறது இக்குழுக்கள். அவையினுடைய விதிகள் மற்றும் செயல்பாடுகளை கருத்தில் கொள்வது இக்குழுவினுடைய மிக முக்கியமான நோக்கம். கண்காணிப்பு குழு. இது என்ன கண்காணிப்பு குழு? அவைக்கு உறுப்பினர்கள் கண்டிப்பாக வருகை தரணும். ஒருவேளை அவை உறுப்பினர்கள் வருகை தராத போது ஏன் வரல அப்படிங்கிற காரணத்தை கடிதத்தின் மூலமாக இக்குழுவிற்கு அனுப்ப வேண்டும். இக்குழு அக்கடிதத்தை முழுமையாக ஆராய்ந்து அதன் உண்மைத்தன்மையை சரிபார்க்கிறது அல்லது இவர்களின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பரிந்துரை செய்கிறது. இதுதான் அன்றாட நடவடிக்கைகள் மீதான குழுக்கள்.